எங்களுக்கு அருமையானவர்களே, இன்றும் குடும்பமாக உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை குடும்பமாக இணைத்து ஆசீர்வதித்து இன்று ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இயேசுதான் நம் குடும்பத்தின் தலைவர். இந்த குடும்ப நிகழ்ச்சியில் பலவிதமான இஷ்யூஸை நம்ம பேசி வரோம். அதற்கான தீர்வுகளை வேதத்தின் அடிப்படையில், ஆண்டவருடைய வழிநடத்துதலின் அடிப்படையில், ஆவிக்குரிய அடிப்படையிலே நாம் ஜனங்களுக்கு வழங்கி வருகிறோம். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று ஜனங்கள் சொல்லி வருகிறார்கள். எங்களுக்கு அருமையானவர்களை, இன்று நாங்கள் பேச போகும் காரியம் பிரிவுகள். உறவுகள் உடைக்கப்படும் காலங்களுக்குள் நாம் இன்று இருக்கிறோம். பலவிதமான முறிவுகள் உறவுகளில் ஏற்படுகிறது. விதமான முறிவுகள் ஏற்படுகிறது. விசேஷமாக கணவன் மனைவிக்குள் முறிவுகள், அந்த உறவில் முறிவு ஏற்படுகிறது. நேற்று கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு பெண் இன்ஜினியரிங் படித்த பெண், அவள் சொன்னாலாம், என் கிளாஸில் 6 பேருக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாம் இன்ஜினியர்ஸ். அறிவு பெருக 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 ப்ரொஃபஷனல் கேரியரில் மேலே போக 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 அந்த உறவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த உறவுகளில் பிரிவு ஏற்படுகிறது. ப்ரொஃபஷனல் கேரியருக்கு நேரத்தை செலவு பண்ணுறாங்க, இல்லைன்னா தான் மேலே வரணும்னு வேலை செய்கிறார்கள். இல்லைன்னா அந்த ப்ரெஷர், வேலை ப்ரெஷர் இல்லைன்னா வேலை போயிடும். அப்படி இல்லைன்னா அதனால் குடும்பத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, உறவுகளை சரியாக கவனிக்க முடியல. அதோடு கூட பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகளில் முறிவு இப்போ அதிகமாக அதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க வேற ஜென்ரேஷன், இவங்க வேற ஜென்ரேஷன். இப்போ இருக்கிற நிலைமையில் இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன், அதுவும் சில்ட்ரனுடைய ஜென்ரேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட். எல்லாம் ஏஐ ஜென்ரேஷனாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் ஜென்ரேஷனாக இருக்குது. அதனால் அவங்க உலகமே வேற இருக்குது. பெற்றோருடைய உலகம் வேற இருக்குது. இன்னும் தாத்தா பாட்டியுடைய உலகம் வேற இருக்குது. எல்லாருக்கும் நீட்ஸ் வேற வேற இருக்குது. அதனால் ஒருவரோடு ஒருவர் அது ஒப்பந்தம் செய்ய முடியல, ஒன்று சேர முடியல. அதில் பிரிவினை ஏற்படுகிறது. இதில் டிரான்ஸ்ஃபர், அதனால் உறவுகள் பிரிவினை ஏற்படுகிறது. இன்னும் வேலை ஸ்தலத்தில் தவறான உறவுகள், அதனால் பிரிவுகள் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாதான் வேலையில் தொடர்ந்து இருக்க முடியுன்ற சூழ்நிலையில் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் குடும்ப உறவில் பாதிப்பு ஏற்படுகிறது. இன்னும் விதமான வகையில் உறவுகளில் பிரிவினை ஏற்படுகிறது. இதெல்லாம் குறித்து நம்ம பேச போகிறோம். அதற்கு என்ன தீர்வு என்பதையும் நாம் கண்டறிய போகிறோம். இப்பொழுதும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து வருவோம், உங்களோடு பேசுவோம். இந்த முறை குடும்பம் நிகழ்ச்சியில் யங் கப்பிள்ஸ் மேரேஜ் ஆகி 3 monthsலேயே டைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வருஷங்களாக யுனைட்டடாக இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக பேரண்ட்ஸ் இறந்தோன்னே இந்த ப்ராப்பர்ட்டினால ஃபேமிலிஸ் ஆர் ஜஸ்ட் broken into pieces. பிள்ளைங்க ரொம்ப வருஷம் இல்லாததுனால பிரிவினை வருது கணவனுக்கும் மனைவிக்கும். அந்த ஃபேமிலி யூனிட் விட்டு நிறைய பேர் they seek for love or validation from outside. ஃபுல் டைம் ஒர்க் மட்டும் பார்த்துட்டு பேரண்ட்ஸை கவனிக்க முடியாமல் போயிடுவாங்க. அதனாலேயே பிரிவினை வந்துடுது ஃபேமிலிக்குள்ள. இதெல்லாம் குறித்து நம்ம பேச போகிறோம். அதற்கு என்ன தீர்வு என்பதையும் நாம் கண்டறிய போகிறோம். உறவுகளில் உண்டாகும் பிரிவுகளுக்கான தீர்வை கொண்டு வரும் சிறப்பு நிகழ்ச்சி குடும்பம். எங்களுக்கு அருமையானவர்களே, இந்த உறவுகளில் பிரிவினை என்ற வேதனையான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம், ஆலோசிக்க போகிறோம். அதற்கு என்ன தீர்வு என்று பார்க்க போகிறோம். எங்களுக்கு நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வருது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வருது. முந்தையெல்லாம் சுகமாகணும், ஆரோக்கியம் வேணும்னு தான் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ குடும்ப பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது. லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடும்ப பிரச்சனை தான் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் பண கஷ்டம்,
ஏன்னா பணம் இல்லாம தான் இன்னைக்கு வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு பிரிவினை இருக்குது. ஸோ பண கஷ்டம். இந்த நிலைமையில நம்ம எப்படி வாழ்றது, குடும்பமாக ஒன்று சேர்ந்து வாழ்வது, உறவுகள் எப்படி ஸ்திரப்படுவது என்பதை குறித்து நாம் ஆலோசிக்க போகிறோம். இவாஞ்சலின், விவாகரத்துன்றது இப்போ ரொம்ப அதிகமாக கேள்விப்படுறோம். யங் கப்பிள்ஸ்குள்ள ரொம்ப சீக்கிரமாக பிரிவினை வந்துடுது. மேரேஜ் ஆகி 3 monthsலே டைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் ஒரு சண்டை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே இட்ஸ் நாட் ஒர்க்கிங்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. 1 பேதுரு 4:8 ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்பு கொள்ளுங்கள்னு. அதுவும் எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும்னா டீப்பாக இருக்கணும். ஒருவர் அதிகமாக நேசிக்கும் போது இந்த டைவர்ஸ்லாம் வராது. இப்போ டைவர்ஸ்ன்னு வரும்போது அதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இன்னும் அவங்களுடைய மணியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக டைவர்ஸ் இல்லாமல் மேரேஜை பில்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமை, அவங்களுடைய காஸ்ட்டை, அவங்களுடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அந்த வீடு ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் இயேசுவின் மேலே கட்டப்படும் பொழுது அந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்குது. யாராலையும் அதை அசைக்க முடியாது. நம்ம குடும்பத்தில் அப்படிதான் நம்ம செய்கிறோம். ஒவ்வொரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும் பொழுது ஆண்டவர் இறங்குகிறார். அவருடைய அன்பை நமக்குள்ள ஊற்றுகிறார். அந்த அன்புனால நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம். நாம் எத்தனையோ குடும்பங்களை கட்டும்படியாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியின் அன்பு தான் ஒரு குடும்பத்தை கட்ட முடியும் என்பதை என்னால் தைரியமாக சொல்ல முடியும். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது நம்ம பார்க்குறோம். அது மாதிரி ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தை நம்ம கட்டி காப்பது எவ்வளோ முக்கியம். அதை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு குடும்பத்தை நடத்துறதுன்றது ஈஸி இல்லை. வீட்டை கட்டிப்பார், திருமணத்தை செய்து பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வீட்டை கட்டுறது முக்கியமாக பெண்கள் கையில் இருக்குது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஸோ ஞானமாக ஒரு வீட்டை நம்ம கட்டும்போது அந்த வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும், டைவர்ஸ் வழியாக போகாது. குடும்ப ஜபத்தை பற்றி சொன்னேன். முதலாவது ஆண்டவரோடு இணைஞ்சிருந்தா பிரிவினை வராது. ஹஸ்பண்டும் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணும், மனைவியும் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணும். 2 பேரும் திருமண வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தாருன்னு முதல்ல நம்பணும். கடவுள் பயத்தோடு திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கணும். கடவுள் பயத்தோடு திருமண வாழ்க்கையில் ஈடுபடணும். மனைவி ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். நம்ம தாறுமாறா பேசக்கூடாது, தாறுமாறா நடத்தக்கூடாது. ஹஸ்பண்ட் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். என்ன புத்தி? கணவன் தேவனுடைய சாயலாய் இருக்கிறவர். ஆதாம தேவ சாயலா ஆண்டவர் உருவாக்கினார். அப்படி கணவனை அவங்க நினைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கணவனை நடத்தணும். அந்த விதத்துல கணவன் மனைவிய ஆண்டவர் கொடுத்த ஈவு. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக் கொடுக்கிறான். அதனால அந்த தயவு மனைவி நன்மையான ஈவுன்னு யார் யார் எந்தெந்த புருஷன் அக்ரி பண்ணி அக்செப்ட் பண்றானோ அவனுக்கு தான், அல்லனா அவருக்கு தான் அந்த கர்த்தருடைய ஈவு வருது அப்படின்ற ஒரு பயபக்தியோட மனைவியை ஏற்றுக்கொள்ளணும். நிச்சயமா மனைவிக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும், கணவனுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கணும். கணவனுக்கு மனைவி இதை பிடிக்காது, மனைவிக்கு கணவன் இதை பிடிக்காது. நான் வளர்ந்த விதம் வேற, நீ வளர்ந்த விதம் வேற, எல்லாம் இருக்கு. ஆனாலும் இந்த பயபக்தியோட குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசித்தால்தான் மீட்பு இருக்கும். அப்போதான் ஜெபம் பண்ண முடியும். 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ண முடியும். ஒருத்தர் வேல்யூ பண்ணி, whether you like it or not, you value them in the spirit and thank God for them.
அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது தான் ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது நல்லா இருக்கும். மனைவி வந்து என் புருஷன் எப்படி இருக்கிறான் சாமி, அவனை ரட்சியம், என் கணவர் இப்படி இருக்கிறார் சாமி, இல்லைன்னா என் மனைவி இப்படி இருக்கிறார் சாமி, அவளை மாத்தோ சாமின்னு 2 பேரும் குடும்ப ஜெபம் பண்ணாங்கன்னா அடி தடி தான் இருக்கும், ஆமேனே இருக்காது. அப்புறம் ஆமேன் எப்போ வரும்? மனைவி கணவனுடைய நலனுக்காக ஜெபம் பண்ணணும். என்னதான் கசப்பு இருந்தாலும் கணவன் மனைவியுடைய நலனுக்காக ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறா சாமி, உதவி செய்யும் சாமி, இன்னைக்கு இவர் போர்ட் மீட்டிங்ல போய் ப்ரெசன்ட் பண்ணணும் சாமி, உதவி செய்யும் சாமி அப்படின்ட்டு ஜெபம் பண்ணாதான் ஆமேன் போட முடியும். இல்லைன்னா ஆமேனே இருக்காது, அடிதடி தான் இருக்க முடியும் போது. அதனால வேல்யூ பண்ணணும், ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அப்படி இருந்தால் எல்லாம் தன்னால சரியாயிரும். ஆண்டவரே எங்களுக்குள்ள இப்படி இருக்கு, எங்களுக்கு உதவி செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், வேற எங்க போய் கேட்கறது? ஆண்டவர் தான் உதவி செய்யணும். ஸோ தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மை வேணும் 2 பேருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னால. இந்த மேரேஜை நம்ம தான் காத்து ஆசீர்வாதமா நடத்தணும். 2வது, இந்த பெற்றோர் ஒன்றா இருந்தாதான் பிள்ளைங்களுக்கு செக்யூரிட்டி. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பிள்ளைங்க சரியா படிக்க மாட்டாங்க, சரியா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, பயங்கரமான ஆவியோடு அவங்க வளருவாங்க. ஸ்கூல்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுடைய பெற்றோர் தான் பிரச்சனையா இருக்கு. அவங்க போடுற சண்டையில பிள்ளைங்க அப்படியே மந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா கோபமா இருக்கும், இல்லைன்னா எல்லா பாவ பழக்கங்கள்ல ஈடுபட்டிருக்கும். அதனால இந்த பேரண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். அந்த உறவை காத்துக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். நிறைய பேர் ஜெபம் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் அவங்க ஒய்ஃப்காக பண்ணும்போது, ஒய்ஃப்ஸ் அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்காக பண்ணும்போது, சில நம்ம ஆண்டவர்கிட்ட பண்ணுறதே நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இருக்கு. இது ஒரு ஃபன்னியாக இருக்கலாம், பட் கணவன்மார் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா மனைவிமார் போயிட்டு ஆண்டவரே கணவருக்கு நல்ல குணத்தை கொடுங்கன்னு கேட்கறத விட்டு நல்ல கணவனை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஆண்டவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு, ஏற்கனவே கொடுத்தாச்சேம்மா உனக்கு இன்னும் என் மனைவி நல்லா சமைக்கணும் சாமி, உப்பே இல்லை சாமி காப்பாத்து. ஸோ இந்த செப்பரேஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது நிறைய ஃபேமிலிஸில் வந்து நாட் ஜஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் அண்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு நடுவில் வர ஒரு செப்பரேஷன் ஒரு பெரிய காரியமாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் எவ்வளோ நம்மளுக்காக கஷ்டப்பட்டு அவங்க வேர்வையை செஞ்சு எவ்வளோ காசு செலவு பண்ணி பசங்களை அருமையாக படிக்க வைப்பாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நல்ல எஜுகேஷன் கொடுத்துருவாங்க. பட் அந்த சில்ட்ரன் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோடனே, ஒர்க்கில் சேர்ந்தோடனே அவங்களோட முழு மைண்டை வந்து ஒர்க்கில் போட்டு ஃபுல் டைம் ஒர்க் மட்டும் பார்த்துட்டு பேரண்ட்ஸை கவனிக்க முடியாமல் போயிடுவாங்க. பேரண்ட்ஸ் அந்த அன்பு கிடைக்காதனாலேயே ஒரு மாதிரி சிக்காகி எத்தனையோ வியாதிங்க. ஆண்டவரே எனக்கு அந்த அன்பு கிடைக்கலையே, என் பசங்களை எவ்வளோ அழகாக வளர்த்தேன் நான், எத்தனையோ தடவை அவங்க விழுந்தப்போ நான் அவங்களுக்காக நின்றுருக்கிறேனே, அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேனே, இப்போது அவங்க வளர்ந்தோடனே நான் கவனிக்க மாட்டேங்கிறாங்களே, எனக்கு கவனிக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த சோகத்திலேயே அது அவங்க மைண்டு ஃபுல்லாக நிறைஞ்சு ஒரு பயங்கரமான, அதனாலேயே அவங்க சிக்காயிடுவாங்க. அண்ட் நிறைய பேர் அவங்கள பார்த்துக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு ஹோமில் விட்டுருவாங்க. பெற்றோரோட உள்ளம் வந்து உடஞ்சி போயிருக்கும், ஐயோ என் பையனை இவ்வளோ கவனிச்சுக்கிட்டேனே, என்னோட பொண்ணை இவ்வளோ கவனிச்சுக்கிட்டேனே, என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. பைபிளில் ஒரு வசனம் ஒன்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நிறைய பேர் கனம் பண்ணுறதே இல்லை. தகப்பன் தாயை வந்து ரொம்ப ஏளனமாக நினச்சிட்றாங்க. அவங்க வளர்த்துட்டாங்க, அவங்க வேலை முடிஞ்சது, இனி என் லைஃப்பை நான் பார்த்துட்டு அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கிறாரு, பார்க்கணும். அட் த சேம் டைம் நம்மளுடைய தகப்பனின் தாய் தான் நம்மளை உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அவங்கள வந்து நம்ம எவ்வளோ வேல்யூ பண்ணோன்றது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய பேர் அவங்களோட செயல்களை வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் மெயினாக சோஷியல் மீடியாவில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. என்னோட அம்மாவை நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன், என் அப்பாவை இவ்வளோ லவ் பண்ணுறேன், ஹாப்பி பர்த்டே டேட், ஹாப்பி பர்த்டே மாம் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் தான் அவங்களோட இதை ஷேர் பண்ணிப்பாங்களே தவிர ஃபிசிக்கலாக போய் டைரெக்டாக அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டேன், அம்மா நான் அவங்கள இவ்வளோ நேசிக்கிறேன்,
ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த காலத்து ஜென்ரேஷனில் அது நிறைய பார்க்குறோம். இப்போ நம்ம சீஷா ஓல்டேஜ் கேர் ஹோமில் நிறைய ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்க, நம்ம பராமரிச்சுட்டு இருக்கோம். அதில் சிலர் வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அந்த அம்மா இறந்தப்போ காசு அமிச்சு நீங்களே புதைச்சிருங்க, அவங்களுக்கு நல்ல ஃபியூனரல் கொடுத்துருங்க, எங்களாலாம் வர முடியாது அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்குது? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஒரு கோட்டும் எனக்கு ஞாபகம் வருது, லவ் இஸ் நாட் வாட் யூ சே, வாட் யூ டூ. ஸோ நம்ம சொல்றதுல வந்து நம்மளுடைய அன்பு வெளிப்படுறது, நம்முடைய செயலில் தான் நம்முடைய அன்பு முற்றிலுமாக வெளிப்படுற காரியமாக இருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கிள், எனக்கும் ஸ்வீட்டிக்கும் கூட ஒரு சான்ஸ் கிடைச்சது. நம்ம அங்கே கோயம்புத்தூர் போய் விசிட் பண்ணுற டைம்லாம் அந்த ஹோம் போய் பார்ப்போம். ஸோ அந்த தாய்மார்கள் கூட உட்காந்து பேசும்போதே அவங்க அவ்வளோ அவங்களோட சொந்த பிள்ளைகளாக, ஏன்னா அவங்க பிள்ளைகளோட அன்பு கிடைக்காதனால நம்ம அங்கே போகும்போது நம்மளை அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்க கூடயே உட்கார வச்சு அவங்க கதையெல்லாம் சொல்லும் போது, அந்த மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணும் போது அது அவ்வளோ மூவிங்காக இருக்கும். அண்ட் அதை பார்க்கும் போது எப்படி ஒரு பிள்ளைகளால் இப்படி அவங்களோட பெற்றோர்களை எப்படி தள்ளி விட்டுட்டு போக முடியுது, ஒரு ஹோமில் விட்டுட்டு போயிட முடியுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அண்ட் அது ஒரு பெரிய செப்பரேஷன் நம்ம இந்த டைமில் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் சில பிள்ளைகள் அம்மாவுக்கு எதோன்னா உடனே அங்கேருந்து வந்துடுறாங்க, வந்து பராமரிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் பிள்ளைங்களோட இருப்பார், மனைவி அவங்க அப்பா அம்மாவோட இருந்து அவங்கள பராமரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கு. அவங்க கணவன் மனைவி உறவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்க பெற்றோரை கவனிச்சுக்கும் போது பிள்ளைகளுடைய உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன் பெற்றோர் ஓம் பெற்றோர்ன்ற ஒரு பிரிவினையும் இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆன பிறகு 2 பெற்றோரும் நம்ம பெற்றோர் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். சில வேளைகளில் பெற்றோரே அந்த பிள்ளைகளுடைய பிரிவினைக்கு காரணமாக இருக்கும். தவறாக மகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா மகன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே பிரிவினை. சமீபத்தில் அது நிமித்தம் ஒரு இளம் கணவன் தற்கொலை செய்து கொண்டார். ஏன்னா இங்கே போனாலும் அடி, அங்கே போனாலும் அடி. கல்யாணம் ஆன புதுசில் அவனால் தாங்க முடியல. ஸோ இன்னைக்கு ப்ரெஷர் அவ்வளோ இருக்குது. வேலை ஸ்தலத்துலேயும் ப்ரெஷர், வீட்லேயும் வந்து ப்ரெஷர் இருந்தால் உயிரே அவர்கள் மாய்த்து கொள்கிறார்கள். அதனால் கல்யாணம் ஆன பிறகு பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்பு காட்ட வேண்டும், பராமரிக்க வேண்டும். ஆனால் அவங்க உறவில் இவங்க நடுவில் வரும்போது அங்கே ஒரு பிரிவினை உண்டாகிறது. அது இல்லாமல் அவங்கள வாழ விடணும். பிள்ளைகளும் கணவனோடு மனைவி இணைஞ்சிருக்கணும், மனைவியோடு கணவன் இணைஞ்சிருக்கணும். தே ஷுட் க்ளீவ் டு ஈச் அதர். பெற்றோரை கனம் பண்ணணும், அவங்கள பராமரிக்கணும். ஆனால் உறவு வந்து கணவன் மனைவிக்குள்ளே தான் இருக்கணும். அப்போது அந்த குடும்பம் உறுதியாய் நிற்கும். எல்லாரும் சமாதானமாக இருக்கும்படி கணவனும் மனைவியும் 2 பெற்றோரையும் பராமரித்துக் கொள்வார்கள். பிள்ளைகள் சமாதானத்தோடு வளருவார்கள். 3 ஜென்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது இதனால. அதனால 3 சமாதானமாக வளரும். மம்மி எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்கோம், நம்ம எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கணும், நம்ம பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும், நம்ம ரிலேட்டிவ்ஸை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதான் இந்த சுச்சுவேஷன்லேயும் ஞாபகம் வந்துச்சு. நம்ம உலகத்தில் கொஞ்ச நாள் தான் இருக்கும். So let us take care of each other and love each other and meet each other's need. இந்த காலத்துலேயும் when we look at families, அந்த ஃபேமிலி யூனிட் விட்டு நிறைய பேர் they seek for love or validation from outside. வெளியே இருந்து எனக்கு ஒரு வேலிடேஷன் கிடைக்கணும், மற்றவங்க என்னை நேசிக்கணும், இல்லைன்னா அவங்க ஃபேமிலியோட ஒரு 1 step ஹையராக வச்சுருப்பாங்க. So more than their husband or more than their wife or more than their children. So அப்படி இருக்கும் போது many people maybe அவங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால they are not able to spend time with their family. இப்போது எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு ரேஸ் வேணும், இல்லைனா எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுனால they are going to please their bosses அப்படின்றதுனால
ஈவன் when they come back home ஃபுல்லாக ஒர்க் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அங்கே மனைவி இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க, சில்ட்ரன் they will be longing, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் அந்த டைம்லேயும் எனக்கு ஒர்க் தான் முக்கியம் அப்படின்ட்டு they'll go into their room, அவங்க ரூம்குள்ளே போய் அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க என்னை கூப்பிடுறாங்க, இந்த ட்ரிப்புக்கு கூப்பிடுறாங்க, இந்த ஹேங் அவுட்டுக்கு கூப்பிடுறாங்க, நான் அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், இல்லைன்னா அவங்களுடைய அன்பை நான் இழந்துருவேன் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சில பாவ பழக்கங்களை கூட அவங்க அடாப்ட் பண்ணிடுவாங்க. அவன் தான் சொன்னா, இவ தான் சொன்னா அப்படின்ட்டு அந்த பழக்கங்களை அவங்களுக்கு அறியாமலே க்ரோ ஆகும். மேபி அது ட்ரிங்கிங்காக இருக்கலாம், மேபி அது சோஷியல் என்வரான்மெண்ட்டில் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுனால நான் அதை செய்கிறேன், மற்றபடி நான் அதை எதுவும் தொடமாட்டேன் அப்படின்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது they go into that. அதுதான் அவங்களுடைய சேஃப் பிளேஸாக மாறிடும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக மாறிடுறதுனால அது அப்படியே அவங்களோட ஃபேமிலி விட்டு பிரிச்சிருது. எனி டைம் ஒரு ப்ராப்ளம் வரும்போது they lean into that. அதனால குடும்பத்து கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, டைம் எல்லாமே அதுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சம்திங் தட் கிவ்ஸ் them relief, மேபி அது கேம்ஸாக இருக்கலாம், அது ட்ரிங்கிங்காக இருக்கலாம், இல்லைன்னா மற்றவங்க கூட இருக்கிற உறவு எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியை விட்டு வெளியே தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் டெக்ஸ்ட் வேற பண்ணிக்குவாங்க ஒருத்தரோட ஒருத்தர். அப்புறம் ஸ்பவுஸ் அதை பார்த்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு பிரிவினை வந்துடும். ட்ரஸ்ட் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடுறாங்க. அவங்க உண்மையாக வாழ முடியாமல் அந்த கேம் விளையாட வேண்டியதாக இருக்குது. எங்கள் ஒய்ஃப்டேருந்து எல்லாத்தையும் நான் மறைக்கணும், ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படின்றதே அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கும். அதனாலேயே ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்துடும் ஃபேமிலியோட. ஒரு ஆனஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே. ஸோ அதனாலேயே பிரிவினை வந்துடுது ஃபேமிலிக்குள்ளே. இவரை நம்ப முடியாது, இவங்களை நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அண்ட் ஏதாவது அவங்க ஃபேமிலிக்குன்ட்டு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்களால ரெண்டு பேரும் யுனைட் ஆகி அதை சால்வ் பண்ண முடியாமல் ஆயிடுது. ஸோ மேபி அவங்க சில்ட்ரன் குறித்தோ அவங்க பேரண்ட்ஸை குறித்தோ அவங்க ஃபேமிலியிலே ஏதாவது ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வரும்போது they are not able to come together, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாட்டேங்குது. நீ உன்னால தான் இப்படி ஆயிடுச்சு, உன்னால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனாலேயே ஒரு பிரிவினை வந்துடுது. ஆண்டவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் காட் அப்படின்ட்டு அவர் மேரேஜை அவ்வளோ சீக்ரெட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. யூ ஆர் ஈச் அதர்ஸ் ஹெல்ப்மேட் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த உறவை தான் ஆண்டவர் அவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையில் அதை கொடுத்துருக்கிறாரு. எவ்ரிதிங் எல்ஸ் கம்ஸ் ஆஃப்டர் தட், be it each other's parents, be each other's work life, and மற்ற ஃப்ரெண்ட்ஸு, மற்ற கமிட்மெண்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ அந்த உறவை எப்போவுமே we should never put it after anything else. First, the personal relationship between you and God, அப்புறம் the relationship between husband and wife. So அப்புறம் தான் children, parents, friends, எல்லாருமே கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வருது. அதே சமயம் husband should be open to the wife and wife should be open to the husband. ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ட்டு எக்ஸாக்ட்லி as you said. பட் எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் ஷுட் ஷேர் டு த ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃப் டு த ஹஸ்பண்ட், வெதர் ஈவன் இஃப் இட்ஸ் அ வீக்னஸ், so that they can pray together, support each other, strengthen each other. ஒர்க் லைஃபாக இருந்தாலும் சரி, சோஷியல் லைஃபாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குள்ள ஓப்பன்னஸ் இருக்கும். So then their relationship becomes very strong. Fantastic. அதே மாதிரி இப்போ பிள்ளைங்க ரொம்ப வருஷம் இல்லாததுனால பிரிவினை வருது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம் பண்ணுறாங்க. ஸ்பெஷலாக ஹஸ்பண்ட் எல்லா பிளேமையும் மனைவி மேலே வைக்கிறாங்க. உன்னால தான் பிள்ளை பறக்க மாட்டேங்குது, உன் மேலே தான் ஏதோ தவறு இருக்குது, உன்னால தான் கன்சீவ் ஆக முடிய மாட்டேங்குது. அதை அவங்க ஹஸ்பண்டோட பெற்றோர்
முக்கியமாக குத்தி ஹஸ்பண்ட்ட சொல்லி இல்லை நேரடியாக அந்த பெண்ணிடம் சொல்லி, உன் மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது, உங்கள் குடும்பம் மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது, உங்கள் சாபத்தெல்லாம் இங்கே கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சண்டை போட வைக்கிறது, ப்ளேம் எல்லாம் அவங்க மேலே பண்ணி அப்படியே உடஞ்சு போகிறாங்க அந்த மனைவி என்ன பண்ண முடியும்? இட்ஸ் அ நேச்சுரல் பயாலஜிக்கல் ப்ராசஸ். அது குழந்தை உருவாகிறது நம்ம வேணும்னே வர வைக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சின்ன வயசில் இந்த வயசில் படிக்கணும், இந்த வயசில் காலேஜ் போகணும், இந்த வயசில் கல்யாணம் ஆகணும், இந்த வயசில் குழந்தை பிறந்துடணும் அப்படின்றதெல்லாம் ஹியூமன் ட்ரெடிஷன். மனுஷன் போட்ட ஒரு ஸ்கேல், ஒரு ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் இப்படி இந்த டைமில் நடந்துடணும், 1 year அதில் வந்துடணும் குழந்தை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மனுஷிகமான எண்ணம். ஆண்டவர் அந்த மாதிரி செயல்படுறது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு தனி வழி வச்சிருக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார். குழந்தை பிறக்கணுன்ட்டு ஒரு நேரம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துகிற விதம் வேற வேற வழியாக இருக்கு. ஏன்னா விதவிதமான விதத்தில் அவங்களோட பேசுகிறார், அவங்க விசுவாசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். இல்லை குழந்தை பாக்கியத்தை ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் ஒரு ஈவாய் கொடுக்கிறார். ஸோ இப்படி நம்ம மனுஷிகமாக சட்டை போட்டுக்கிட்டு ப்ளேம் பண்ணிக்கிட்டு சாபம் நீ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் மனுஷிகமான செயல்கள். நம்ம ஆண்டவர் அறிஞ்ச குடும்பத்திலலாம் அப்படி இருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் பாவம் நமக்கு சாபத்தை கொண்டு வருது, பாவ வழக்கங்கள் சாபத்தை கொண்டு வருது, குடும்பத்தில் நஷ்டங்களை கொண்டு வருது. பட் கலாத்தியர் 3:13 படி கிறிஸ்து நமக்காக ஒரு சாபமானார், சாபமாக சிலுவையில் தொங்கினார். அந்த பாவம் கொண்டு வர சாபம் என்ற அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அவர் அந்த சாபத்தை உடைத்து அவர் நமக்காக சாபமாக அவர் தொங்கி அந்த சாபத்தையும் சிலுவையில் அவர் உடைத்து ஆசீர்வாதத்தை நம் வாழ்க்கையிலையும் நம் கருவிலும் வரும்படி அவர் தொங்கினார். ஸோ அது மூலமாக கிறிஸ்துவை நம்ம எவ்வளோ தூரம் குடும்பமாக எடுத்துக்கிறோமோ, நம்ம கப்பலாக எடுத்துக்கிறோமோ, அவருக்குள் நீதிமானாக நாம் வாழணும், கரெக்டாக நம்ம வாழணும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறோமோ, அப்போது அந்த ஆசீர்வாதம், அவர் கிறிஸ்து கொண்டு வந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம வாழ முடியுது. ஸோ பரிசுத்தமாக்கி கொள்ளணும். அவரை விரும்பி ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் வாழும், அதுக்கு நாங்கள் கணவன் மனைவி என்னெல்லாம் செய்யணும், நமக்கு ப்ளீஸிங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி செய்யும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தோடு வருது. பட் சில நேரம் குழந்தைகள் வர்றது தாமதமாக இருக்கிறது. ஆண்டோடைய பிளான் அப்படி இருக்கு. அப்ரஹாம் சாராளுக்கெல்லாம் எவ்வளோ வருஷங்கள், முதிர் வயதில் தான் குழந்தை வந்தது. அவ்வளோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்குது. சில பேருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், கர்த்தரை பின்பற்றி வாழ்கிறவங்களுக்கும் குழந்தையே இல்லாமல் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படி குழந்தையே பெறாமல் கப்பிள்ஸ் வாழ்கிறவங்களையும் பார்க்குறோம். ஆண்டவருக்காக அவர்கள் விசுவாசம் கெட்டு போகாம வருத்தப்பட்டு அவங்க விடாம ஆண்டவருக்கு தொடர்ந்து சேவை செய்யறாங்க, தொடர்ந்து ஒளியம் செய்யறாங்க. ஆண்டவர் அப்படி அவங்க விசுவாசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்க இன்னும் உற்சாகமா அவங்க செய்யறாங்க. ஸோ அவங்களெல்லாம் அந்த மாதிரி நடத்துகிறார். அவங்க விசுவாசம் கெட்டு போகாம ஆண்டவரே இன்னும் நோக்கி பார்த்து வாழும்படி அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து வாழ வைக்கிறார். அவங்க மூலமா எவ்வளோ அக்காம்ப்ளிஷ் பண்ண வைக்கிறார். இன்னும் நீடித்த நாள் குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுதும் கூட அதுக்கும் ஒரு பிளானை வச்சுதான் ஆண்டவர் அவளுக்கு நடத்துறார். 7 வருஷம் வெயிட் பண்றாங்க, 14 வருஷம் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங்ல ஜெபம் பண்ண உடனே அதே மாதத்துல கன்சீவ் ஆயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஆண்டவர் அந்த வெயிட்டிங் பீரியட்லையும் நடத்தி அவர் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர் என்று அவளுக்கு காண்பிக்கிறார். அந்த காலத்துலயும் அவங்கள ஜெபம் பண்ண வைக்கிறார். ஆண்டவருக்குள்ள இன்னும் என்னோட இணைஞ்சு உங்க விசுவாசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள். சில நேரம் எல்லாம் எனக்கு கிடைச்சிரும்ட்டு என்னென்னமோ முயற்சியெல்லாம் எடுப்பாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. பட் அப்படியே வெயிட் பண்ண வச்சா ஆண்டவரோட இணைய வைப்பார். என்னதான் நீ ட்ரஸ்ட் பண்ணாதான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், என்கிட்ட தான் உனக்கு கடைசி நம்பிக்கை உண்டு என்று சொல்லி எல்லா நம்பிக்கையும் விட வைப்பார். கம் அண்ட் கிரை அட் மை ஃபீட், தென் ஐ வில் கிவ் யூ மை பிளஸ், என்னை சார்ந்திரு என்று சொல்லி கொடுப்பார். இதில் ஆண்டவரும் கூட ஏசாயா 30:18 படி, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். God waits to show mercy to us. இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார்.
கொஞ்சம் அவர் வெயிட் பண்றார் அந்த காலத்திற்கு. உங்கள் மேல் மனதுருகும்படி நிச்சயமாக எழுந்திருப்பார், காத்திருந்து அவர் இரக்கம் காண்பிக்கிறார். ஸோ நான் சொன்ன இந்த காரணத்தினால் நம்மை அவரோடு இணைய வைக்கிறார், விசுவாசத்துல ஸ்திரப்பட வைக்கிறார். அதுக்கப்புறம் நம் மீது, ஏன்னா அவரும் காத்திருக்கிறார் இறங்கும்படி, பட் இதெல்லாம் நடக்கணும். ஸோ ஆனா மனதுருகும்படி நிச்சயமாக எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், நிச்சயமா நமக்கு நீதி செய்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க நிச்சயமா பாக்கியவான்கள், நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் விதவிதமான முறையில் அவரோடு நம்மை வாழ செய்து நீதிமான்களாய் இருக்கும்படி செய்து நீதிமான்களின் ஆசீர்வாதத்தை பெற செய்கிறார். கர்த்தர் இடத்திலிருந்து வரும் ஈவாக பலனாக பிள்ளைகள் நமக்கு அவர் கொடுக்கிறார். இதே மாதிரி தான் நிறைய ஃபேமிலிஸில் நம்ம பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ்னால கூட நிறைய சண்டைகள் வருது, நிறைய பிரிவினைகள் வருது. மெயினாக சிப்ளிங்ஸ்குள்ள ஒரு இஷ்யூஸ் வருது. அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சிப்ளிங்ஸ்குள்ள இந்த அவ்வளோ வருஷங்களாக யுனைட்டடாக இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக பேரண்ட்ஸ் இறந்தோடனே இந்த ப்ராப்பர்ட்டினால ஃபேமிலிஸ் ஆர் ஜஸ்ட் broken into pieces. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி கூட ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஆனால் அவங்க கூட பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ யுனைடெட். நீங்கள் தான் எனக்கு எல்லாம், என்னோட அண்ணா தான் எனக்கு எல்லாம், என்னோட சிஸ்டர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் இறந்த உடனே அந்த நம்ம இந்த வேர்ல்டில் நம்மளுக்கு வந்து சொத்து சேர்க்கணும். we need more and more property, we need more and more எனக்கு ஒரு பேர், நல்ல பேர் வரணும், எனக்கு நிறைய சொத்து வேணும். அதுக்காக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளே ரொம்ப சண்டை வருது. இது மூலமாக ஸ்பௌசஸ் பற்றி தப்பாக பேசி, இது மூலமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பிரிவின மாதிரி ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இட்ஸ் வெரி ஹார்ஷ் ரியாலிட்டி இன் திஸ் வேர்ல்ட். நம்ம பைபிளில் அவ்வளோ அழகான ஒரு வசனம் உண்டு, இந்த உலகத்தில் நீங்கள் சொத்து சேர்க்காதீங்க, பரலோகத்தில் ஸ்டோர் அப் ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன். நம்ம இந்த உலகத்தில் என்ன தான் பண்ணி எவ்வளோதான் நம்ம சேர்த்தாலுமே நம்மளுடைய ஃபேமிலி லைஃப் ஸ்பாயில் ஆகும்போது நத்திங் மேட்டர்ஸ். பரலோகத்தில் நம்ம ஜீரோ தான், ஒன்றுமே கிடையாது. ஐ ஃபீல் நம்மளுடைய ஃபேமிலி இப்போ யுனைட்டடாக இருக்கும் போது நம்மளுடைய ஸ்பௌஸ் இஃப் தே மீன் ஸோ மச் டு அஸ், நம்மளுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. எனக்கு வீடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்னோடய ஃபேமிலி இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக யோசிப்போம். என்னோடய ப்ராப்பர்ட்டி எனக்கு அவசியம் இல்லை, நீங்களே வச்சுக்கோங்க எல்லாமே அப்படின்னு கூட நிறைய பேர் கொடுத்துருவாங்க. இந்த ஃபேமிலியில் கூட அப்படிதான் பண்ணாங்க. எனக்கு என்னோட ஃபேமிலி இருந்தால் போதும், என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்த ஒரு ஃபேமிலி எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ தட் இஸ் வை ஃபேமிலி இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். என்னோட ஃபேமிலி, என்னோட ஒய்ஃப், எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் சமாதானம் இருக்கட்டும், எனக்கும் என்னோட பிள்ளைங்களுக்கும் சமாதானம் இருந்தால் போதும், நீங்கள் எங்கள் கூட சண்டை போடாமல் சொத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கூட நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் போது சொத்து விஷயம், ப்ராப்பர்ட்டி விஷயம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. காட் வில் ப்ரொவைட் எவ்ரிதிங் ஃபார் அஸ். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமாதானம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். சில வீட்டில் ஸ்பெஷலாக யங் கப்புள்ஸ், ஹஸ்பண்ட் வந்து குறைவாக சம்பளம் வாங்கிட்டு இருப்பார், ஒய்ஃப் வில் பி ஏர்னிங் மோர். இதனால ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எப்போ பார்த்தாலும் அந்த கணவருக்கு நீ ஜாஸ்தி சம்பாதிக்கிறதுனால தானே இப்படி பேசுகிறேன்னு, அந்த பெண்ணுக்கு அந்த எண்ணமே இருக்காது. இல்லாததை இது பண்ணி பெரிய சண்டை வரும். அதே மாதிரி பண கஷ்டம் வரும்போது ஒன்னால தான் எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணலை, அதனால தான் என் வேலை போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ பண கஷ்டம்தான் இப்போது அதிகமான பிரிவினையை கொண்டு வருது. அந்த காரியத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஜபத்தில் கர்த்தர்கிட்ட ஒவ்வொன்றையும் கேட்டு அவங்க வேலைக்கு போகணும். அந்த வேலையில் சமாதானமாக இருக்கணும்ன்ட்டு கணவன் மனைவிக்கு ஜெபம் பண்ணணும், மனைவி கணவனுக்கு ஜெபம் பண்ணணும். டெய்லி காலையில் ஆண்டவரே அத்தனையும் வாய்க்க செய்ய சாமின்னு ஜெபம் பண்ணணும். வர வருமானத்தை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உபயோகப்படுத்தணும். சில பேர் இதுவும் அக்கௌண்ட்டு, அதுவும் ஏன் அக்கௌண்ட்டு, ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரெண்டு பேரும் தனித்தனியாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். அதனால்
2 பேருக்கு தனித்தனி அக்கௌண்ட். நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அனுப்புகிறேன், நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு அனுப்பு, என் தங்கச்சிக்கு அனுப்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டால் நிச்சயமாக மகிமையான காரியம் நடைபெறும். 2 பேரும் குடும்பத்தினருக்கு ஏதாவது தேவை இருந்தால் நிச்சயமாக சந்திக்கலாம். முடியலன்னா அவங்க அப்படியே சொல்லிடலாம். ஸோ அதனால் ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து ஃபைனான்சஸை கவர்ன் பண்ணி செய்யும்போது பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். பணத்தினால தான் நிறைய சண்டை, ப்ராப்பர்ட்டினால தான் நிறைய சண்டை. அதே சமயம் தவறான உறவுகள், தவறான வாழ்க்கை, இதனால தான் முக்கால்வாசி சண்டை. இது எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் இயேசு. இயேசுவை குடும்ப தலைவராக வைத்து அவரை ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டு உதவி செய்ய கேட்டால் தன்னால் எல்லாம் சரியாயிரும். அதோடு கூட குடும்பமாக எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ குடும்பமாக ஆண்டவருக்கு சேவை செய்யணும். மற்றவங்களுக்கு போய் இயேசுப்பாவை பற்றி சொல்லணும். இருக்கிற இடத்துல சாட்சியா இருக்கணும். நம்ம சாட்சியா இருந்தால் தான் இயேசுவின் நாம மகிமைப்படும் அப்படின்ட்டு ஒரு பயபக்தியோடு குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் எப்பொழுதும் இயேசு இருப்பார். ஸோ அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார். அதனால ஆண்டவரை பற்றி சொல்லணும், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும். நிறைய குடும்பத்தில் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறதே கிடையாது. நேற்று கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், பெரிய பிரச்சனையில் இருந்தார், ஒரு இமெயில் அனுப்பினார், ஜெபம் பண்ணி மறு இமெயில் அனுப்பியிருக்கோம். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க கர்த்தருக்காக ஒன்றுமே செய்யறது கிடையாது. எனக்கு அற்புதம் நடந்தது அவ்வளவுதான். இது மூலம் நாம் மற்ற குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமே, ஊழியத்தை தாங்குவோம், நம்மால் முடிந்ததை செய்வோம், போய் சாட்சி சொல்லுவோம் அப்படின்ட்டு அவங்க வாழ்றதே கிடையாது. அதனால இது ஒரு முக்கியமான காரியம். இதை செய்யும் பொழுது இயேசு அந்த குடும்பத்தில் வாழ்வார், மகிமையான கிரியைகள் நடைபெறும். இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், சமாதானமாய் வாழ்வோம். அதே சமயம் ஒருவருக்காக ஒருவர் வாழ்வோம், அதே சமயம் இயேசுவுக்காக வாழ்வோம். நிச்சயமா நம்ம குடும்ப வாழ்க்கை நிறைவான பலன் அடையும். எல்லாருக்கும் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாரும் வாழ்த்துவார்கள். எல்லாரும் வாழ்த்தும் பொழுது நம்ம குடும்பம் வாழும். இயேசுவும் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் குடும்பமாக ஒன்றாக சேர்ந்து இதே போல பாடுபடும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் குடும்பத்தினராக சேர்ந்து கரம் கோர்த்து ஒரு மனமாய் ஆண்டவரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். ஒருவரிடம் ஒருவர் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். ஒருவருக்காக ஒருவர் வாழும்படியாக ஒப்புக்கொடுங்கள். ஏசப்பா, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரிவினை இருந்தாலும் சரி, அப்பா, நீர் இரு திறத்தாரையும் ஒன்று சேர்க்கும்படி நீர் சிலுவையில் உம்மையே பிளக்க கொடுத்தீர். ஏசப்பா, உமது சரீரத்தை பிளக்க கொடுத்தீர், 2 சாராரும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக. ஆகவே அதை நினைத்து இன்று உம்மை தேடும் உமது பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். உம்மை தேடும்படி அவர்கள் இருதயத்தை திறந்தரலும். ஏசப்பா, திறந்தரலும் திறந்தரலும் திறந்தரலும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து உம்மை தேடும்படி கிருபை செய்யும். குடிக்கும் மக்கள், பாவத்தில் இருக்கும் மக்கள், ஆண்டவனே கோபத்தில் இருக்கும் மக்கள் அனைவருடைய இருதயத்தையும் என்று மாற்றும் மாற்றும் மாற்றும். எல்லாரையும் ஒருமுகப்படுத்தும். உம்மால் நிரப்ப சுவாமி. அப்பா, உமது பிள்ளைகளோடு நீர் இரும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி தியாகம் பண்ணி ஒருவரையொருவர் சுமக்க கிருபை தாரும். இன்று முதல் இந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்கட்டும். இந்த குடும்பத்திற்கு சமாதானம் வந்தது என்று நீ சொல்லும். ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சொல்லுகிறோம், குடும்பமாக சொல்லுகிறோம். அப்பா, சமாதானம் இறங்கட்டும். சமாதானத்திற்கு காரணராகிய இயேசுவை இறங்கும். அவள் பண கஷ்டங்களை எல்லாம் தீர்த்தரலும், நோய்களை எல்லாம் நீக்கி அருளும், எல்லாம் அனுகூலமாக இருக்கும்படி செய்யும். அத்தனை பேரையும் ஆசீர்வதியும், வாழவையும், செழிக்கச் செய்யும், சமாதானத்தோடு வாழவையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த அற்புதத்தை எடுத்துக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you richly.